எந்த ஊர்லங்க நடக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை? ஒரு கிறிஸ்டியனு, ஒரு கிறிஸ்தவராக பிறந்த ஒரு ஆள் இந்து கோயில், அதுவும் முருகர் கோயில், திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? இந்த தைரியம் யார் கொடுத்தது அப்படின்னு சில மூளை இல்லாத நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, தெரிஞ்சே பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த இதில்? அவர் ஒரு மனுஷனாக பாருங்கள். அவர் ஒரு வேண்டுதலுக்காக ஒரு வழிபாடு பண்ணுறாரு, அப்படி பாருங்கள். ஏன் வந்து நாகூர் தர்காவில் வந்துட்டு நான் 19 கிலோமீட்டர் தள்ளியே நிறுத்திடுறாங்களா? இந்து வந்தா அங்கே போயிட்டு நிம்மதியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வரலையா எந்த இந்துவும்? ஏன் வேளாங்கண்ணி கோயிலில் 20 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திடுறாங்களா? நீ ஒரு இந்து உள்ளே வராத அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அந்த வழிபாடு செஞ்சுட்டு வராங்கல்ல. ஏன் அது நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க? ஒரு மனுஷன் வந்து ஒரு வேண்டுதலை ஒரு முறையாக செய்கிறாரு, அதுவும் அந்த வழிபாடை ஏதோ ஏனா தானோ அப்படின்னு செய்யலை. ஏன் இப்போ துரைமுருகன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பூசாரி திருநூறு வைப்பார், அப்படி திரும்பி அப்படி தொடச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணி நீங்கள் அந்த ராஜ மரியாதை தரீங்க. ஏன் நம்ம சிஎம் சாரே பண்ணலையா? நெத்தியில் வச்ச திருநூறு அழுக்கலையா? அவங்கெல்லாம் வந்து சாமி கும்பல்லாம் இந்து கோயில் உள்ளே வரலாம். இவர் முறையாக வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறவரை வந்து இவ்வளோ வந்து நீங்கள் வன்மத்தை கக்குறீங்க. பரவாயில்ல, அது வந்து உங்களுடைய உள்ளத்தை காமிக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கீங்கன்னு காமிக்குது. அந்த மனுஷன் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு, அங்கே இப்போ இறங்கிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு மதுரையிலேருந்து இறங்கி போகிறாருன்னு அது ஒரு சில அறிவாளிகள்லாம் பேசுகிறாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது தான், அங்கேருந்து திருச்செந்தூர் கிட்ட தான், இல்லைன்னு சொல்லலை. விடிய காத்தால போயிட்டு அங்கே லேண்ட் ஆகிறதுக்கு தூத்துக்குடியில் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அந்த ஏர்போர்ட்டில் வசதி இல்லை, இறங்கவே முடியாது இருக்குல்ல. இது எந்த புத்திசாலிக்காக தெரியுமா? பேசுகிற புத்திசாலிக்கு. அதனால தான் மதுரையில் லேண்ட் ஆகி அங்கேருந்து போகிறாரு. இது கூட தெரியாத எதையாவது ஒன்று பேசிடணும், எதையாவது வாந்தி எடுத்துடணும், கக்கிடணும் வன்மத்தை. இப்படி இருக்குது. அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். அவர் நாளைக்கு ஏதோ சீரடிக்கலாம் வேற போகிறாராம். அங்கே அதுக்கு என்ன பேச போகிறாருன்னு தெரியல. இப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே போயிட்டு பிஜேபி முதலமைச்சரை போய் பார்க்க போகிறாரா, பிஜேபி பிரமுகரை பார்க்க போகிறாரா, அதுக்காக தான் சீரடி பிளான் பண்ணியிருக்காரு. அது எது வேணாலும் பேசி போட்டு இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் கதை இருக்குல்ல, இருட்டா எதை பார்த்தாலும் பேயின்றுவான். இப்போ தோல்வி பயத்தில் கிளி பிடிச்சி போய் கிடக்குறானுங்க. இப்போ அவர் தான் ஒரு 10 சீட்டு கூட 10% கூட பிரயோஜனம் இல்லைன்றீங்களே, அவர் பின்னாடி எதுக்கு வாழை பிடிச்சி சுற்றி கிடக்குறீங்க? அந்த மனுஷன் எங்கேயாவது போகிறான், எங்கேயாவது வரான், உங்களுக்கு என்ன வேலை கிடக்குது? நீங்கள் தான் 234 சீட்டு ஜெயிக்க போறீங்களே, அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த வேலையை பாருங்களேன். எது 10% வாங்குற ஆளு பற்றி எந்த சேனல் எடுத்தாலும் அதை பற்றி டிபேட்டு, எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் அதை பற்றி பேசின்னு இருக்கீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க 10% இல்லை 15%ங்க 2031 வேணா பார்ப்போம் அப்படின்னு பேசுறீங்களே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அடுத்து ஆளுக்குற கட்சியை பற்றி பேசுங்களேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆளை பற்றி பேசினாதான் உங்களுக்குலாம் வியூஸ் போகும், டிஆர்பி வரும். திமுக பற்றியோ அதிமுக பற்றியோ பேசினா ஒருத்தர் சீன மாட்டான், ஒருத்தன் பார்க்க மாட்டான். இது தெரிஞ்சேதான் வந்து நீங்கள் வந்து பேசின்னு இருக்கீங்க. ஓட்டு போட்ட எல்லாருமே தாவேக்காகன்னு முடிவு பண்ணிட்டீங்க.